நீங்க ஏஆர் ரஹ்மான் கேக்குறாங்க பேச்சில, ஐயோ பள்ளிக்கூடம் போறதுனாவே எனக்கு கஷ்டமா இருக்கும், நான் 10ஆம் வகுப்பு படிக்காம ஓடியான்ட்டேன்னாரு. உலக புகழ் பெற்ற ஆஸ்கர் விருதை வென்று உலகம் முழுமைக்கும் கொண்டாடுகிற ஒரு இசை மேதையாக நம்ம ரஹ்மான் வரலையா? நம்ம ஐயா இளையராஜா என்ன படிச்சாரு? அவரை மிஞ்சிய ஒரு இசை மேதை இந்த நிலத்தில் பிறந்ததுண்டா? நடிகர் திலகம் சிவாஜிக்கு நடிப்பை தவிர எதுவும் தெரியாது. ஆனால் அவரை உலகத்துக்கு எவனுக்கும் தெரியாம இருக்காது. பெட்டி கூட வைப்பான் சார், அண்ணாச்சி மாதிரி பெட்டி கூட வைப்பான். மாப்பிள்ள வர்றான், என்னடா நீ வாடா வெடி வெந்துட்டு இருக்கு, அப்படியே வாடா நம்ம ஏலகிரி போனா கடையை பூட்டிட்டு கிளம்பிடலாம் சார். பிசினஸ்ல வேலையில போக முடியுமா? உங்க பாஸ் விட மாட்டார். முருகேசன் வேர் ஆர் யூ கோயிங்? ஒன்லி ஹியர் ஒன்லி சார். எங்கேயும் நகர முடியாது. நீ தொழில் பண்ணியா, கடையை மூடி எஸ்கேப் கிளம்பு, அவ்வளவுதான். நம்ம ராஜா, நாமே ராஜா. படிக்காமல் ஜெயித்தவர்கள் 10 பேர் சொல்லிட்டீங்கல்ல, 11ஆவது ஒரு ஆளை சொல்லுங்க. எவனும் கிடையாது. படிக்காம ஜெயிச்சவன் 10 பேர் நீங்க சொல்லுவீங்கன்னா, படிச்சு ஜெயிச்ச 10 லட்சம் பேரை நான் சொல்லுவேன். படிப்பு ரொம்ப முக்கியம். டோன்ட் டேக் இட் இன் a wrong sense. உங்களை திசை திருப்புகிறார்கள். கல்விதான் நமக்கு முக்கியமானது. அறிவுதான் அச்சம் காக்கும் கருவி. தமிழ்நாட போட்டு இந்த ரவுண்டு கட்டுறானுங்களே, இந்திய திணிக்கிறேங்கிறானுவோ, நீட்ல கொண்டே சொருகிறேங்கிறானுவோ, லெப்ட் லாப் வைக்கிறானுவோ, ரைட்ல திருப்புறானுவோ. நம்ம பசங்க எல்லாம் லெப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல திருப்பிதான். எழுதி வச்சுக்கோங்க. இன்னும்